பெண்கள் தினமும் இதை குடிச்சிட்டு வந்தால் போதும், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலின்னு ஆயுசுக்கும் எந்த வலியும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன். நெய் உருகி வந்ததும் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி அண்டு பாதாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த நெய், முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லாமல் செய்யலாம். எப்போவாவது செய்கிறீங்க, கெஸ்ட்டுக்கு செய்கிறீங்க, ஒரு ஸ்வீட் மாதிரி செய்கிறீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துக்கங்க. ரெண்டும் நல்லா வறுப்பட்டு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த நெய்யிலேயே முந்திரி, பாதாம், தேங்காய் எல்லாம் லேசாக வறுப்பட்டு வந்ததும் இதை எடுத்து ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை நம்ம பிறகு கடைசியாக சேர்க்கலாம், இது சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இருக்குல்ல, ஸோ அதுலேயே 1/4 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துருந்தேன். அதை சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வறுத்து விட்டுருங்க. உளுந்து கரைஞ்சிடக்கூடாது, லேசாக நிறம் மாதிரி நல்லா வாசம் வரணும், கிறிஸ்பியாக வறுப்பட்டு வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருந்தேன். அதை சேர்த்துட்டு அதையும் கூடவே நல்லா வறுத்து விடுங்க. வெறும் உளுந்து மட்டும் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், எல்லோருக்கும் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் அரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, இது ஆறி வரட்டும். அதுக்கடையில் ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் தட்டி எடுத்த வெல்லம் எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது ஜஸ்ட் வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அல்லது சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் ஹெல்த்தியாக நம்ம ஒன்று செய்யும் போது சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு இதுக்கடையில் நம்ம வறுத்து வச்ச உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறி வந்துருச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துறேன். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்கக்கூடாது, நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் அடிக்கடி செய்ய போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா செஞ்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், சட்டுன்னு எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு குட்டி பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். சேர்த்துட்டு 1 கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. இது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், தாராளமாக ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணீர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கரைச்ச பிறகு தான் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் லேசாக கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம கரைச்சி எடுத்த அந்த உளுந்து அரிசி பவுடர் இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துருங்க. தண்ணீர் கொதித்து வரும்போது சேருங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே ஒரு சில வினாடிகள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கலந்து விடுங்க. உளுந்து போய் அப்படியே அடியில் ஒட்டி அடி பிடிச்சிடும். ஸோ லேசாக கலந்து விடுங்க. இடையிடையே கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 7-8 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த உளுந்து வாசம் எல்லாம் போய் ரொம்ப சூப்பராக நல்லா வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா குக் ஆகி வரும். இருக்கட்டும், பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்த வெல்லம் இருக்குல்ல, அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட்டுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்க போகிறீங்க, ஒரு ஹெல்த்தியான சாய்ஸாக எடுத்துக்க போகிறீங்கன்னா நம்ம நெய், முந்திரி, பாதாம்லாம் சேர்த்தோம்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பவுடர், உளுந்த அரிசி பவுடரை மட்டும் நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா சட்டுன்னு எடுத்து போட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் தேங்காய் பால்லையும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலில் கூட உளுந்தங்கஞ்சி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஈஸியாக செய்கிற மெத்தட். தேங்காய் துருவல் போட்டாவே போதும். சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நம்மளுடைய உளுந்தங்கஞ்சியும் கொஞ்சம் திக்காகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த நட்ஸ் இருக்குல்ல, முந்திரி, பாதாம், தேங்காய் எல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, ஸோ அதை கொஞ்சமாக பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். பாதி வந்து சர்வ் பண்ணும்போது சேர்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது லேசாக ஆறி வரும்போது இன்னும் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் திக்காகி வரும். ஸோ இந்த மாதிரி பதத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் வரும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடோடையோ அல்லது ஆறிய பிறகோ நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். டெய்லி கண்டிப்பாக பெண்கள் எடுத்துக்கலாம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. உளுந்தம் பருப்பு எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.